கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. சீமான் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது மேலோட்டமாக பார்த்தால். ஆனால் இதில் ஒரு பெரும் ஆபத்து ஒளிந்திருக்கிறது என்பதை அறிகிறீர்களா? ஒரு உதாரணத்திற்கு நமது தமிழகத்தையே எடுத்துக்கொள்வோம். 234 தொகுதிகளை கொண்ட நமது தமிழகத்தில் 118 உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தால் முதல்வராக ஆகலாம். இதில் ஒரு கட்சி 118 உறுப்பினர்களை பெறுகிறது, மற்றொரு கட்சி 116 உறுப்பினர்களை பெறுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த இரு கட்சியின் வேட்பாளர்கள் தான் பெரும்பாலான தொகுதிகளில் 1ஆம் இடம் 2ஆம் இடம் என வெற்றி பெற்று இருப்பார்கள். 118 உறுப்பினரை பெற்ற கட்சி ஆட்சி அமைக்கும். 116 எம்எல்ஏக்களை பெற்ற கட்சி எதிர்கட்சியாக இருக்கும். இதில் எதிர்கட்சியானது சில நாட்கள் கழித்து ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் இருவரை கொன்றுவிட்டு விபத்து போல சித்தரிவிட வாய்ப்பு இருக்கிறது. இப்போது சீமான் கூறிய கருத்தின்படி பார்த்தால் இறந்த 2 எம்எல்ஏக்களின் தொகுதிகளில் எதிர்கட்சியை சார்ந்தவர் தான் 2ஆம் இடம் பிடித்திருப்பார். சீமானின்